ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் தாங்க. ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல, அந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஹேர் ஸ்டைல பொறுத்தவரைக்கும் நீங்க எப்படி ரொம்ப நேரம் ஸ்டே ஆகணும், ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக்கா இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எதுவுமே தெரியாம உங்களுக்கு அழகா இருக்கும். நேச்சுரலாவே இருக்கும். ஒரு 4, 5 மணி நேரம் ஆனா கூட உங்களுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் எதுவுமே போகாது. அந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸு, ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். சீக்ரெட்ன்னு கூட வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. என்னோட சலூன்ல நான் எவ்வளோ சீக்ரெட்டா இந்த விஷயத்த வச்சிருந்தேனோ, அத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற மெத்தட்ல நான் சொல்ற மாதிரி கரெக்ட்டா நீங்க இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, இந்த மாரி ஹேர் ஸ்டைல் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கலையாது. பொண்ணுங்களுக்குமே ரிசப்ஷனுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து சாரிக்கும் போடலாம். நீங்க லெஹங்கா அந்த மாரி யூஸ் பண்றவங்களுக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஹேர் ஃபுல்லா சிக் எடுத்துட்டேன். சீரம் போட்டு ஃபுல்லா சிக் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அயர்ன் பண்ண போறேங்க. எப்பயுமே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹேர் ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயர்ன் பண்ணாமயே நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணாதீங்க. அயர்ன் பண்ணிட்டு அப்புறமா ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. நீங்க டான்ஸ் பண்ணாலும் சரி, செட்டிங்ஸ் பண்ணாலும் சரி. ஏன்னா நம்ம அயர்ன் பண்ணும்போது அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலும் அது வந்து நீட்டா இருக்கும். ஹேர் ஸ்டைலை பொறுத்தது நீங்கள் க்ரிம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அயர்னிங்லேயே போடுறதுனாலும் போடலாம். நான் என்னோடய ஹேர் ஸ்டைல் க்ரிம் பண்ணாமல் தான் போட போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன் பிரித்து எடுத்துட்டு நான் அயர்ன் பண்ணிகிட்ருக்கேங்க ஹேரை. ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஹேர் தான், இருந்தாலும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரொம்ப இருக்குது, ட்ரைனஸ் இருக்குது. அதனால என்னோடய ஹேர் ஸ்டைலுக்கு வந்து எனக்கு அந்த ஷைனிங் லுக்கு கண்டிப்பாக வேணும். நான் எப்போ ப்ரைடலுக்கு ஹேர் டூ பண்ணாலும் அந்த ஷைனிங்காக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். அதனால் நான் உங்களுக்கு ஹேர் பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்களா, நான் நல்லா சீரம் போட்டுட்டு நல்லா அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன் செக்ஷன் பிரித்து. அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போடுறேங்க. ஷைனிங் ஸ்ப்ரே போடுறேன். ஷைனிங் ஸ்ப்ரே போட்டோம்னா நமக்கு அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியாது வெளியில் பார்க்கும்போது. அயர்ன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஷைனிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கோம் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி குட்டி முடி இருக்கும் இல்லையா, அது அந்த கீழே இருக்க ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இது எல்லாமே கவர் ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தாங்க உங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி லாங் லாஸ்டிங் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் க்ரிம்பிங் வேணும். நான் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணலை. ரெகுலராக எல்லாருமே ஒரு ரிசப்ஷனுக்கு கேட்குற விஷயம். அந்த மாதிரி ஒரு ஹேர் டூ தான் நான் ஃப்ரண்ட்டில் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நான் எடுத்துகிட்டு அதை வந்து க்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பேக் சைடு க்ரிம்பிங் வேண்டாம். ஏன்னா நான் அயர்னிங் மிஷின்லேயே தான் டான்ஸ் பண்ண போகிறேன். அந்த கேர்லி ஹேர் மாதிரி அயர்னிங் மிஷினில் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் பேக் சைடில் இருக்கிற ஹேர் எல்லாமே வெறும் அயர்னிங் தான் பண்ணுவேன், க்ரிம் பண்ண மாட்டேன். ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் அந்த பஃபினஸ் வேணுங்கிறதுக்காக நான் வந்து க்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் க்ரிம் பண்ணியே போடுங்க. க்ரிம் பண்ணாமல் போட்டிங்கன்னா நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும்போது கலைஞ்சு போயிடும் ஹேர், ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல். அதனால் க்ரிம் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கீழே இருக்கிற ஹேரை வந்து கேர்ள் பண்ணிட்டேன். அயர்னிங்லேயே வந்து அயர்னிங் மிஷின் வச்சு கேர்ள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்தடுத்து அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கேர்ள் பண்ணிவிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பிரித்து விட்றேன் பாருங்களேன். இப்படி பிரித்து விட்டுட்டு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே நல்ல ஒரு ஷைனிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷனை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிடுவீங்க கேர்லி ஹேர்னால். அது வந்து தப்புங்க. நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கீழால் அவங்களுக்கு வைக்கிறேன் பாருங்களேன். இது ஒரு 2 டிக்டாக் இருக்க மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான். உங்களுக்கு பெருசு இருந்தால் கூட நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேலே ஒரு செக்ஷன் எடுக்கும்போது அங்கே ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நான் அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கீழே நமக்கு வந்து க்ரௌன் ஏரியாவுக்கு கீழே கழுத்துக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ் சின்னதாக இருக்கும். அதனால் அங்கே 2 டிக்டாக் மட்டும் வச்சு கிளிப் பண்ணியிருக்கேன். கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஹேரை செக்ஷன் பிரிச்சுட்டு அதை வந்து நான் அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் அயர்னிங் மிஷின்லேயே தான் கேர்ள்ஸ் பண்ணுறேன். எப்பயுமே அயர்னிங் மிஷினில் நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக வருங்க கேர்ள்ஸு. அப்படி பண்ணிவிட்டு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கேர்ள்ஸ் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும் லுக்கு.
பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கும் அயனிங் மிஷினில் பண்ணும்போது. டான்ஸ் மிஷின்லேயும் பண்ணலாம். டான்ஸ் மிஷினில் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். நான் ஆனால் அயனிங் மிஷின்லேயே தான் பண்ணுறேன். அயனிங் மிஷினில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம பிரித்து விடுறது மாதிரி சின்ன சின்ன லைன் எடுக்கிற மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே பெரிய பெரிய கர்ல்ஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ரொம்ப பொறுமையாக பண்ணணுங்க. ரொம்ப இழுத்தெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக் வர மாதிரி ஆயிரும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த கர்ல்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா நான் ஃபினிஷிங்கில் ஒரு ஃபோட்டோ இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபினிஷிங் கடைசியில் வரும். இப்போ நான் ஃபுல்லாக அந்த 2வது செக்ஷனையுமே எடுத்து அதை ஃபுல்லாக நல்லா அந்த அயனிங் மிஷினில் டான்ஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை நான் பிரித்து விடுறேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய கர்ல்ஸ் வேண்டாம் உள்ளுக்குள்ளே. ஏன்னா உள்ளே வந்து நம்ம செகண்ட் லேயரு அந்த அதுக்கு கீழே இருக்க லேயர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன லேயரை அப்படி எடுத்து பிரித்து விட்டுட்டோன்னா நிறையா அடர்த்தியாக முடி இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸுங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ தான் லென்த் இல்லையா, அதனால் அதை பிரித்து விட்டுட்டு திரும்ப இன்னொரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன் நான். இது வந்து அந்த மேலே ஒரு டிக்டாக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 3 இருக்கும் இதில். ஃபஸ்ட்டு நம்ம 2 யூஸ் பண்ணோம். இதில் வந்து மேலே வந்து அந்த 3 இருக்க மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறேன். லைட்டாக பேக் கோம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிக்டாக் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பேக் கோம் பண்ணிவிட்டு பின்னெல்லாம் குத்தி வச்சு முடியை போட்டு இழுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா பாவம் பொண்ணுங்க வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே இருப்பாங்க. ரிசப்ஷன் டைம்லலாம் ரொம்ப ஹெட்டேக் வந்துடும். அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா தலையில் வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும். அதனால் நீங்கள் இந்த டிக்டாக் மட்டும் நீட்டாக இப்படி போட்டு விட்டிங்கனாலே போதும். இப்போ நான் செகண்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். இப்படி ஸ்டெப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க லுக்கு. இப்போ தேவைப்பட்ட சைடில் கூட இந்த சிங்கிளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். சிங்கிளாக உங்களுக்கு வந்து அந்த டிக்டாக்ல இருக்க மாதிரி எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சாலும் சைடில் கூட இன்னும் 2 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற லேயர்ஸை எடுத்து திரும்ப நான் அதே மாதிரி அயன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே அடுத்தடுத்து பண்ணும்போது நமக்கு அப்படியே ஸ்டெப்பாக அழகாக கிடைக்குங்க. இதே இவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணாமல் ஒரிஜினல் ஹேரில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக வரும். சில பேருக்கு நிறைய ஹேர் இருக்கும்ல, நம்ம ப்ரைடு பண்ணுற பொண்ணுங்களுக்கே நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்படியே ஒரிஜினல் ஹேரில் இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ நான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரிஜினல் ஹேரில் பண்ணோம்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஹேர் ஸ்டைலு. ஒரு அட்வான்ஸ் லெவல் ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம் இதை. இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க கர்ல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து இது என்னோட கிட்டத்தட்ட அந்த மேல் லேயருக்கு வந்துடுச்சு. நான் கொஞ்சம் திக்காக தான் முடி எடுத்து பண்ணுறேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும். அதனால கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் அந்த அயன் பண்ணது. அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா முடி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் முடியாக எடுத்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. நான் இது கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் வீடியோ. ஆனால் நான் இவ்வளோ வேகமாக பண்ணல. நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்துருங்க இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறக்கு. ரொம்ப வேகமாக பண்ணாலும் ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆச்சு எடுத்துரும். இல்லைனா 2 ஹவர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக எடுக்குங்க. நீங்கள் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா அந்த அயன் பண்ணும்போது இல்லைனா ஸ்கேல்ப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து அயனிங் மிஷின்லேயே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபுல்லாக பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ நான் மேலே இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ண லேயர்ஸை வந்து நான் பிரித்து விடலை. கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து அந்த பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டுக்கோங்க. கேர்ள்ஸ் கலையாதுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டதுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு வாட்டி ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஷைனிங் ஸ்ப்ரே இப்படி கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட்டன் சுத்தமாக வெளியே இருக்காது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பவுன்ஸியாக அழகாக இருக்குங்க ஹேரு. எது விக்கு எது அவங்களோட ஒரிஜினல் ஹேர்னே தெரியாது. நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கதே தெரியாது இந்த மாதிரி பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் க்ரௌன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் அயன் பண்ணி அப்படியே கொண்டு வந்து அந்த கேர்ள்ஸ் பண்ணலைங்க, டான்ஸ் மிஷினில் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த க்ரௌனில் வந்து ஒரு பவுன்சினஸ் வேணும் எனக்கு.
அதனால சரி எனக்கு பவுன்சினஸ்க்காக நான் கொஞ்சம் அங்கே கேர்ள் தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டான்ஸ் மிஷினில் கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு க்ரௌன் ஏரியாவை பஃப் வைக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் அங்கே அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பஃப் வைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால நான் இந்த ரோலர் வச்சு தான் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரௌனில் இருக்கிற ஹேர்லாம் எடுத்துகிட்டு நான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் பண்ணும்போது ஸ்கேல்ப் ஒட்டி வச்சுருக்க மாதிரி தெரியுது வீடியோவில் எனக்கு பார்க்குறக்கு. ஆனால் அப்படி இல்லை. நான் வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் கேப் விட்டு தாங்க இந்த மாதிரி கேர்ள் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கேட்டுக்கணும் கஸ்டமர்கிட்ட, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேல்ப் ஏதாவது சுடுதா அப்படின்னு கேட்டு பண்ணுங்கள். ஸ்கேல்ப்பை சில பேர் சுட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸ்கேல்ப்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டு நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக. நான் அந்த க்ரௌன் ஏரியா மட்டும் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடியே க்ரிம் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அதனால் அந்த க்ரௌன் ஏரியாவில் இருக்கிற ஹேர் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து நான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ கேர்ள்ஸ் வேணுமோ அந்தளவு பண்ணியிருக்கேன். திரும்ப ஒரு வாட்டி ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஷைனிங் ஸ்ப்ரே அடிக்கடி உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முடி வந்து நல்லா ட்ரையாக இருக்குது. அதனால் நான் ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் அந்த கேர்ள்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அட்வான்ஸ் லெவல் மேக்கப்பெல்லாம் புக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் தாங்க கண்டிப்பாக பண்ணணும். நம்ம சிம்பிளாலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணால் நம்ம பண்ணுற மேக்கப்புக்கு வந்து இது செட் ஆகாது, அந்த சிம்பிள் ஹேர் ஸ்டைல்லாம். அதனால் எப்போயுமே நம்ம ஒரு ப்ராப்பரான ஹேர் ஸ்டைல் போடும்போது தான் அவங்க மேக்கப்புமே இன்னுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நல்லா காமிக்க முடியும். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் அதான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ டைம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியலாலாம் தெரியாது. ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸ் கூட வெளியே வராது முடி. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் ஹேர் ஸ்டைல் போட்டால் மட்டும் ஒரு முடி கூட களையிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பிரைடெல்லாம். அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸு தாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குட்டி குட்டி முடி கூட வெளியில் வராதுங்க. இப்படி பொறுமையாக நீங்கள் அந்த க்ரௌனில் இருக்கிற ஹேரை ஃபுல்லாக டான்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டான்ஸ் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு, இந்த க்ரௌனில் இருக்கு இல்லைங்களா, க்ரௌன் ஏரியாவில் இருக்கிற செக்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு பேக் கோம் பண்ணுறேன். பேக் கோம் வந்து நல்லா ஸ்கேல்ப் ஒட்டி பண்ணிக்கோங்க. பேக் கோம் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் பஃப் வர மாதிரி நான் கோம் பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்படியே சீவிட்டு பின் பண்ண போகிறேன். ரொம்ப பஃப் வைக்கல, ஓரளவு மீடியமாக தான் வச்சுட்டு நான் பின் பண்ணிட்டேன். ஏன்னா பஃப் வந்து நம்மளோட கஸ்டமரை பொறுத்தது. அவங்களுக்கு எந்தளவு பஃப் வேணும், அவங்க ஃபேஸ்க்கு என்ன செட் ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் நம்ம ஹேர் ஸ்டைல் போட ஆரம்பிச்சிடலாம், ஃப்ரண்ட் போர்ஷனை. அதுக்கப்புறம் நம்ம இப்போ முடியெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். நம்ம அந்த க்ரௌனில் கேர்ள்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அப்புறம் கோம் பண்ணி பேக் கோம்பெல்லாம் பண்ண டைம் அதெல்லாம் கலைஞ்சிருக்கும். திரும்ப ஒரு வாட்டி அந்த கலைஞ்ச முடியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டான்ஸ் மிஷின்லேயே நம்ம டான்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி தாங்க பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் டான்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டான்ஸ் பண்ணி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஹேர் ஸ்டைலு. நல்லா ஷைனிங்காக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் செக்ஷன் எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைடு பார்ட்டிஷன் எடுக்கிறீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக நேர் எடுத்துடாதீங்க. திரும்ப ஒரு வாட்டி எடுத்து காமிக்கிற பாருங்க. இப்படி ஜிக்ஸாக்காக எடுத்துக்கோங்க. ஜிக்ஸாக்காக எடுக்கும்போது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ஒரு பொண்ணுக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு காமிக்கிறேன். பிரைடு இல்லை இவங்க. ஹேர் ஸ்டைலுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், இந்த மாதிரி பிரைடல் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். வேறு யாராவது உங்கள் சர்க்கிளில் யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நானும் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன லைன் வர மாதிரி தான் பாருங்கள். இந்த கோம்பு வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணி பண்ணுறேன். எனக்கு பெரிய லைன் வேண்டான்னு தோணுச்சு. அதனால நான் ஒரு சின்ன லைன் வச்சு தான் இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வேணுமோ அதை உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், பார்ட்டிஷன் எடுக்காமல் போடுறீங்களா, அந்த பொண்ணுக்கு என்ன செட் ஆகும்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம்.
இந்த சைடில் வச்சுட்டு நான் இங்கே ஒரு பின் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடு வந்து நம்ம சும்மா ஒரு பின்னிட்டு கொண்டு வந்து பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்களேன். பின்னல் போட்டு அது சும்மா அப்படியே விரித்து விட்டுருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் அவங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேரெல்லாம், அதனால் அது கரெக்டாக அது அந்த இடத்த நிற்க வைக்கவே முடியல. அதனால் ஸ்ப்ரே பண்ணி அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி தான் பாருங்கள், கோம்பு வச்சுட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணி தான் அந்த லைன் எடுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன லைனுக்கு வந்து நம்ம இப்படி எடுத்தாலே போதும், சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப டைம் எடுக்காது. இந்த மாதிரி நம்ம லைன் சில பேர் தனித்தனியாக எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு டைல் வச்சு கொஞ்சம் பஃப் வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவே அழகாக வந்துருச்சு. கொஞ்சம் பஃப் எந்த அளவுக்கு நான் வேணும்னு நினச்சேனோ அந்தளவு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அழகாக வந்துடும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை பின் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஹேருமே தனியாக நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் லைன் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து வச்சு போட்டுறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேர் தான் விட்டுருக்கேன். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே மட்டும் எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஹேர் ஸ்டைல் நல்லா வந்துடுங்க உங்களுக்கு. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ப்ரைடல் ஒர்க்குனா, இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கரெக்டான மெத்தடில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக நல்ல ஹேர் ஸ்டைல் போட முடியும். இது பாருங்கள், இந்த சைடு நானே அதே மாதிரி ஒரு பின்னல் போட்டு அதை ஃபுல்லாக பெருசாக்கியிருக்கேன், விரிச்சு விட்ட மாதிரி பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக முடிய போது. சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃப்ளவர்ஸை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு யூபின் போட்டு தான் செக்யூர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது நல்லா ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் ஹேர் ஸ்டைலு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நேரம் ஸ்டே ஆகி நிற்கும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இதோட நல்ல நல்ல வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் இதோட நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வணக்கம்.